வாடா ரெடி. கொஞ்சம் பக்கத்துலேயே போட்டுரு. தூக்கி போடு. அப்படியே நார்மலாக வராது. அப்படியே நிறுத்திக்க. நில்றா தம்பி, திரும்படா. ஏய் போடா வாடா. ஏன்ப்பா உங்களை திட்டிட்டு வந்தீங்க? ஏய் அவன் புகையில போடுறான்டா, தப்பான பழக்கம், அதனால தான் திட்டினேன். புகையிலன்னா என்ன? புகையிலன்னா அது ஒரு போதை பொருள். வாயெல்லாம் புண்ணு வந்து புத்துணை வந்து இறந்து போயிடும். வா மாமா. அப்புறம் ஏன் மாமா தெரிஞ்சே பண்றாங்க? சொல்கிறேன் வா. பெரிய மரத்தை பிடிக்கும். மரத்தை எப்படி மாமா பிடுங்க முடியாதா? சொல்கிறேன். போதைன்னு ஒன்று சொன்னனே, அதுவும் அந்த மாதிரி தான். சின்னவையாக இருக்கிறப்பயே அதை என்ன ஏதுன்னு கேட்டு பிடிங்கி போட்டால் தூரம் போயிடும். ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா இந்த மரத்தை எப்படி பிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் போதையும். என்ன பண்ணாலும் உங்ககிட்ட அந்த போதையை தூக்கி வீசவே முடியாது. புரிஞ்சுதா? அதனால தான் வந்து காசு கொடுங்க. சீட் பெல்ட். சீட் பெல்ட் இப்படி போடக்கூடாது. எல்லாம் போட்டால் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கிறேன். பார்த்துக்கலாம். இப்படி போட்டால் என்னை பார்த்து பேசுங்க, அப்படியே பேசுங்க. இதெல்லாம் உனக்கு யாரா சொல்லி கொடுக்குறது? மாமா. சரி சரி சரி, சீட் பெல்ட்டை போடுங்க, சீட் பெல்ட்டை போடுங்க ஒழுங்கா. ஏன் மச்சி வீட்டில் யாரும் இல்லையா? இல்லை மச்சி, வீட்டில் எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க. வரது எப்படி 2 நாள் ஆகும். ஜாலியாக சாப்பிட்டு அடிக்கலாம். அப்போ வா மச்சி, ஒன் நிமிஷம் போவோம். ஒயின் ஷாப்லாம் ஒன்று போவோம். நான் கொஞ்சம் கீழே புரிஞ்சுப்பாரு. பொறுமையா. ஏய் மச்சான், நீ செம்ம கேடிடா. பாட்டில் மட்டும் பட்டு பாட்டிலே பாரு. என்ன மச்சி இதானா? ஏய் நல்லா புரிஞ்சுப்பாரா. ஏய் மச்சி செமடா. மச்சான் வேற ஏதாச்சும் நான் அவனுக்கு இதே போதும் மச்சான். இதே வேற மாதிரி படிப்பேன் மச்சான். ஊத்து மச்சான். ஓகேடா. ப்ளர் பண்ணிட்டேன். வேணாண்ணா. அப்படியே குடிங்க.
3. சரி சாப்பிட்டா Start 1, 2, 3. ஏய் என்னடா சரக்கே இல்ல ஆமாம் மச்சான் பத்தில் பாக்கி போடலாம் என்ன மச்சி சொல்ற ஆமாம் மச்சான்